Hi students, listening practice for today. A strong bull named Sanjeevaka became separated from his owner and started living in a forest. A lion heard the bull's loud voice and became frightened. Two jackals serving the lion saw an opportunity. They introduced the bull to the lion and soon the two became close friends. The jackals grew jealous of their friendship. They began spreading lies between the lion and the bull. Over time, both believed the rumors. Both fought, and the lion killed the bull. Later, the lion realized he had lost a good friend. புது வார்த்தைகள்லாம் பார்த்துடலாம். ஸ்ட்ராங்னா வலிமையான அப்படின்னு அர்த்தம். புல்லுனா காளமாடு. செப்பரேட்டட்னா பிரிஞ்சு வந்துருச்சு. செப்பரேட் அப்படின்னாக்க பிரிக்கிறது. செப்பரேட்டட்ங்கிறது பிரிஞ்சிடுச்சு அப்படின்ற அர்த்தத்துல வருது. அது வாய்ஸ்னாக்க பேசுற சத்தத்துக்கு வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட்டன்ட் அப்படின்னாக்க பயப்படுறது. ஃப்ரைட்டன் அப்படின்னா பயப்படுறது. ஃப்ரைட்டன்ட்னா பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஜேக்கல்ஸ்னா நம்ம ஃபாக்ஸ் மாதிரியே தான், நரி. ஆப்பர்ச்சுனிட்டினா சந்தர்ப்பம் இல்ல வாய்ப்பு அப்படின்னு அர்த்தத்துல வரும். ஜெலஸ், ஜெலஸ்னா பொறாமை. குரு, குரோன்னு ஒரு வார்த்தை கத்துக்கிட்டீங்க முன்னாடி, வளர்றது. குருனாக்கா அதோட பாஸ்டன்ஸ், அதோட பொறாம வளர்ந்தது அப்படின்ற அர்த்தத்துல வருது. குரு, குரோவோட பாஸ்டன்ஸ் குரு. ஃப்ரெண்ட்ஷிப்னா நட்பு. ஸ்ப்ரெட் அப்படின்னா பரப்புறது. லைஸ் இங்க போடல, இருந்தாலும் இது புது வார்த்தை இப்ப கவனிக்கிறேன். லைஸ்னா லைனா பொய், லைஸ்னா பொய்கள். ஓவர் டைம் நாள் பட நாளாக அப்படின்ற அர்த்தத்துல வருதுங்க. நாளுக்கு நாள். பிலீவ்னா நம்புறது. பிலீவ்னா நம்பிக்கை. பிலீவ்டுனா நம்புறது, அதாவது பாஸ்டன்ஸ்ல வருது. ஃபாட் அப்படிங்கிறது ஃபைட்டோட பாஸ்டன்ஸ். ஃபைட்னா சண்டை போடுறது, ஃபாட்னா சண்டை போட்டுதுங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, இப்போ டிஃபிகல்ட் வேர்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுதுன்றத ஒருத்தரும் திருப்பி ரன் பண்ணுறதா ரன் பண்ணி கேளுங்க. இப்போ பாஸ் பண்ணுங்க வீடியோவை. உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஓகே, இப்போ தமிழ் அர்த்தம் சொல்ல போகிறேன். ஒரு வலிமையான காளமாடு, அதோட பேரு சஞ்சீவகா. நேம்டு சஞ்சீவகானா சஞ்சீவகா என்ற பெயருடைய வலிமையான காளை மாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது பிகேம் செப்பரேட், அதாவது அதோட ஓனர், அதோட முதலாளி கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு வந்துடுச்சு தெரியாம. வந்து ஒரு காட்டுல வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது போட்ட பயங்கர சத்தத்தை கேட்டு அங்க இருந்த ஒரு சிங்கம் பயந்தே போச்சு. ரெண்டு நரிங்க அந்த சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குதுங்க. சர்விங்னா ஹெல்ப் பண்றது, சர்வ்னா ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அர்த்தம். அந்த நரிங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ஐடியா வந்தது. இதுல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சது. என்ன வாய்ப்பு? அந்த மாட்டை, அந்த காளை மாட்டை பத்தி லயன் கிட்ட சொன்னாக்க லயன் வந்து அதை அடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சிருங்க. அதை அடிச்சு சாப்பிட்டப்பறம் நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருங்க. அதனால அதுங்க என்ன பண்ணுதுங்க, அந்த காளை மாட்டை லயனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுதுங்க. அதாவது அறிமுகப்படுத்தி வச்சுதுங்க. ஆனா அந்த மாடும் சிங்கமும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆச்சு. இதை பார்த்து அந்த ரெண்டு நரிங்களுக்கும் பயங்கரமா பொறாம வளர்ந்துச்சு. அந்த நட்பை பார்த்து அதுங்க ரெண்டும் இந்த சிங்கத்தை பத்தியும் காளமாட்டை பத்தியும் ஒண்ணுத்துக்கிட்ட ஒண்ணு பயங்கரமா பொய்யெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சுதுங்க. நாளாக கொஞ்ச நாள்ல அந்த காளமாடும் சிங்கமும் அந்த பொய்யெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால ரெண்டும் சண்டை போட்டுதுங்க, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. கடைசியில காளமாடோட சிங்கம் சண்டை போட்டா எது ஜெயிக்கும்? சிங்கம் தான் ஜெயிச்சுது. சிங்கம் அந்த காளமாட்டை
அந்த காளை மாட்டை அடிச்சு கொன்னுட்டு அப்புறம்தான் அந்த சிங்கம் அதுக்கு புரிஞ்சுது, ஆஹா ஒரு நல்ல நண்பனை இந்த மாதிரி நரியோட பேச்சை கேட்டுன்னு கொண்டுட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டதுன்ற இந்த வார்த்தை இங்க இல்லை. அது அது புரிஞ்சுது அப்படின்ற அர்த்தம். ரியலைஸ்னா புரிஞ்சுது. இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சுருந்தாக்கா வெரி குட். மறுபடியும் கேளுங்க, கேட்டு கேட்டு பழகுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றவர்களும் பாய்.